ஹோம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். விசக்கடிக்கு ஒரு சூப்பரான இயற்கையான மருந்து நான் ஒன்று சொல்கிறேன். இப்போ சில நேரத்தில் விச வண்டுகள் கடிச்சிரும், விச பூச்சிகள் கடிச்சிரும். அது மாதிரி கடிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா உடனே வலிக்க ஆரம்பிச்சிடும். அந்த இடம் வலிச்சு என்ன ஆகும்னா, அதாவது விஷம் ஏறி நமக்கு வலிக்கும், ஒரு மாதிரி உறுத்தும். அப்போ என்ன பண்ணணும்னா, துளசி இருக்குது பார்த்தீங்களா, துளசி இலையை உடனே அந்த இலையை பிச்சு நல்லா கசிக்கிடணும். கசிக்க அந்த சாறு படுற மாதிரி அந்த இடத்துல நம்ம தேய்ச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த விஷம் உடனே முறிஞ்சிரும். துளசி இலைக்கு அவ்வளோ பவர் இருக்குது. விஷத்தை உடனே முறிச்சிடும். விஷத்தை முறிச்சதோடு அந்த வலிக்கு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கடிச்சதுனால ஏற்படுற வலியும் உடனே குறையும். இது செஞ்சு பாருங்கள். விஷக்கடிக்கு துளசி இலை ஒரு அபூர்வமான மருந்து. அதுக்கப்புறம் பூச்சிக்கடி, உடல் அரிப்பு. சில பேருக்கு பூச்சி கடிச்சு உடல் அரிக்கும், அதாவது குளவி, தேன் அதெல்லாம் கடிச்சு உடல் அரிக்கும். அப்போ பூச்சிக்கடி, எந்த பூச்சியாக இருந்தாலும் சரி, பூச்சிக்கடி ஏற்பட்டாலே உடனே என்ன பண்ணணும்னா, கிராம்பு இருக்குது பார்த்தீங்களா, ஒரு 3 கிராம்பை வாயில் போட்டு மெல்லணும், சாப்பிடணும், சுவைத்து சாப்பிடணும். அது அதாவது கடிச்சு மென்று சாப்பிடணும், முழுங்கக்கூடாது. கடிச்சு மென்று சாப்பிடணும். சாப்பிட முடியாது தான், பட் பூச்சிக்கடி வந்தால் கண்டிப்பாக சாப்பிட்டாகணும், மருந்து நினச்சி சாப்பிடுங்க. நம்ம அது மாதிரி சாப்பிட்டதும் உடனே என்ன ஆகும்னா, அரிப்பு நின்றும். அப்புறம் தேனீ குளவி கடிச்சா என்ன ஆகும்னா, பெருசாக வீங்கி போயிடும். பெருசாக வீங்குறதுக்கும் இது உடனே அந்த வீக்கம் குறையும் இந்த கிராம்பை சாப்பிட்றதுனால. அதோட கிராம்பை சாப்பிட்டுட்டு நீங்கள் அந்த எந்த இடத்துல கடிப்பட்டுச்சோ, கடி ஏற்பட்டுச்சோ, வீக்கம் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல சுண்ணாம்பு தடவலாம். சுண்ணாம்பு தடவைனா வீக்கம் குறையும். இதெல்லாம் இயற்கையான மருந்து. இந்த கிராம்பு யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி துளசி விசக்கடிக்கு ரொம்ப ஏற்ற மருந்து. ரெண்டே செஞ்சு பாருங்கள். இது ரெண்டுமே நம்ம வீட்டில் இருக்கும் ஈஸியான டிப்ஸ் தான். அதாவது ஒரு ஃபஸ்ட் எய்ட் மாதிரி இது நீங்கள் செஞ்சுக்கலாம். நல்ல குணமாகவும் 100% உங்களுக்கு க்யூர் ஆகிற ஒரு மருந்தும் கூட. ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் ஹோம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.